மதுரை ஒத்தக்கடையில் இன்று மாலை நடைபெறவுள்ள பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், சொல்லுங்க, இன்னைக்கு மாலை மதுரை ஒத்தக்கடையில் நடைபெறவிருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்கவிருக்கிறார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் விழா ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருது, விவரங்களை விரிவாக வழங்குங்க. வணக்கம் ரம்யா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ளக்கூடிய தமிழ்நாடு மாநில, மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான நிர்வாகிகளுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் இன்று மாலை மதுரையில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடை என்ற பகுதியில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து, குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்து பல பாஜகவினர் மிக உற்சாகமாக இந்த மதுரைக்கு வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகையை முன்னிட்டு மதுரை மாநகரம் முழுவதுமே எங்கு பார்த்தாலும் பாஜகவின் கொடி பறக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது. மற்ற மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பாஜக நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் மிக உற்சாகத்துடன் மதுரை ஒத்தக்கடையை நோக்கி படையெடுக்க துவங்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமேயானால் மதுரை ஒத்தக்கடை பகுதி முழுவதுமே ஒரு விழா கோலம் பூண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மத்திய அமைச்சர் வருகையை முன்னிட்டு இந்த பகுதியை முழுவதும் 3 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட போலீசார், மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் லோகநாதன் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் ஒரு தீவிரமான பாதுகாப்பு சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இந்த பொதுக்கூட்டம், அதாவது கட்சி நிர்வாகிகளுக்கான இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த இடத்தில் கலந்து கொள்வதற்காக பாஜக நிர்வாகிகள் அனைவருக்கும் பெரும்பாலானோருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமே இந்த இடத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். நாம் தற்பொழுது இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த அறையில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். சரியாக இன்று மாலை 4 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது. மதுரையில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் மற்றும் பாஜக தலைவர்கள் இந்த இடத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த இடத்திற்கு வரக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் முழுமையான பரிசோதனை செய்யப்பட்ட பிறகே உள்ளே அனுமதிக்கிறார்கள். மோப்ப நாய்கள் உதவியுடன் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த இடம் முழுவதும் மிகுந்த ஒரு பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறபடி அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பாஜக நிர்வாகிகள் மற்றும் மண்டல தலைவர்கள் உட்பட அனைவருமே மிகுந்த உற்சாகத்துடன் இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ளக்கூடிய காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பாஜகவின் மிக முக்கியமான கூட்டத்தில் ஒன்றாக இந்த மதுரை ஒத்தக்கடையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் ஒரு சிறப்பு வாய்ந்த கூட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் மண்டல தலைவர்கள், அது மட்டுமில்லாமல் மாநில அளவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் என அனைவருமே தற்பொழுது மதுரை ஒத்தக்கரையை நோக்கி படையெடுக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. அந்த காட்சிகளை நாம் இங்கு நேரலையே காணலாம். இன்று மாலை சரியாக மாலை 4 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு, அதாவது மத்திய அமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தற்பொழுது பாஜக நிர்வாகிகள் அனைவருமே இங்கு கூட தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்று காலை 11 மணிக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் காலை சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு அதன் பிறகாக தனியார் ஹோட்டலில் நடைபெறக்கூடிய அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக சரியாக மாலை 4 மணிக்கு இந்த இடத்திற்கு மத்திய அமைச்சர் வர இருக்கிறார். அவருடன் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட பாஜக முக்கிய மற்றும் மூத்த நிர்வாகிகள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான முக்கியமான ஒரு முன்னெடுப்பை இந்த கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்படலாம் என்று பாஜக தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக போலீசார் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த மைதானத்தை சுற்றிலும் சுமார் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு வரக்கூடிய பாஜக நிர்வாகிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மொபைல் டாய்லெட், குடிநீர் வசதி என அனைத்து அடிப்படை வசதிகளையும் மதுரை மாநகர் மற்றும் மாவட்ட பாஜகவினர் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர், கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரம்யா. சரவணன், இந்த மிக முக்கிய பாஜக மூத்த நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார். இந்த கூட்டத்திலே ஏதாவது முக்கிய அறிவிப்புகள் மேடையில் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? இது குறித்தான தகவல்கள் நம்மிடம் ஏதும் இருக்கிறதா?
இன்று மாலை சரியாக 4 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய மாநில, மாவட்ட மற்றும் மண்டல நிர்வாகிகளுக்கான இந்த கூட்டத்தில் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது எப்படி மற்றும் கூட்டணி கட்சிகளுடனான ஆலோசனை மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் ஏற்படக்கூடிய அந்த சுமூகமான உறவு குறித்த முக்கியமான அறிவிப்புகள் இன்று வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளிடம் கேட்டபோது அவர்கள் கூறிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று பார்த்தோமேயானால் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை தமிழகத்தில், குறிப்பாக தமிழகத்தில் பாஜகவினர் எவ்வாறு எதிர்கொள்ள இருக்கிறார்கள், தேர்தல் வியூகங்கள் உட்பட பல ஆலோசனைகளை மத்திய அமைச்சர் அமித்ஷா அனைத்து பாஜக நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களுக்கு வழங்க இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இன்று மதியம் சரியாக 1 மணி அளவில் மதுரை ஜிஆர்டி ஹோட்டலில் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அறிவித்திருக்கிறபடி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் இன்னும் பல பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இந்த மதுரை ஒத்தக்கடை இந்த மைதானத்திற்கு படையெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சில முக்கிய கூட்டணி கட்சிகள், அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பல கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமான தலைவர்களுக்கு தனியாக ஒரு வழியும், மற்ற நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட மண்டல அளவிலான பாஜக நிர்வாகிகளுக்கு மற்றொரு வழி என 2 வழிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் முழுமையான பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு உள்ளே அனுமதிக்கிறார்கள். சரியாக இன்று மாலை 4 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த பாஜக நிர்வாகிகளுக்கான கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்புகள் ஒரு புறம் இருக்க, அதாவது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய அனைத்து பாஜக நிர்வாகிகளுக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு வரக்கூடிய பெரும்பான்மையான பாஜக நிர்வாகிகள் மிக உற்சாகத்துடன் வரக்கூடிய காட்சி நம்மால் இங்கு காண முடிகிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான அனைத்து வியூகங்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த நிர்வாகிகளுக்கு ஆலோசனையின்படி வழங்க இருக்கிறார். ரம்யா.